இப்போ வந்து முருகர் வந்து எல்லாருக்கும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்காரு. ஆனால் இந்த முருகர் யுகம் இன்னைக்கு நேற்று நம்ம வந்து பேசப்படல. இது வந்து ஆதி முன்னோர்கள் காலத்துலேருந்து நம்ம பேசப்படுறோம். ஏன்னா நம்ம இதில் சரி முருகா நான் உனக்கு அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். அசைவம் மட்டும் சாப்பிட மாட்டேன், ஆனால் மிச்சதெல்லாம் மனசுல இருந்து இருக்கு. எனக்கு இந்த 48 நாள் நான் இருந்தேன், எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சோதிக்கவே கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச சில விஷயங்கள் அது கர்மமாக நமக்கு இன்னைக்கும் வந்து பாம்பா நமக்கு அவர் நைட்டு அவர் கனவுல வந்து முருகர் வந்து தோன்றிருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் அவர் என்ன திட்டினது அவருக்கு தப்புன்னு உணர்த்தி அவர் மறுபடியும் என்னைய வந்து கூப்பிட்டுருக்காரு. காலைல ஃபோன் பண்ணி யாரெல்லாம் அவர் மனசார வாழ்க்கையே நினைச்சிருக்காங்களோ கண்டிப்பாக அவருக்கு முருகர் இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கும் அந்த திருச்செந்தூருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சார்? நீ இங்கே வந்தாதான் வாழ்க்கை மாறுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, நான் தான் இனிமேல் உனக்குன்ற அந்த ஒரு கண்ணில் எனக்கு என்னோட தேவை என் நிலைமை இப்போ பார்த்து நான் அவரை கண்ணை பார்த்து ஒரு அழுகை ஒன்று வந்துருச்சு. வேற எதுவுமே இல்லை. அந்த எந்த அலங்காரமோ ராஜாங்கால அலங்காரமோ இல்லை வந்து ஆண்டி கோலத்துளி முருகனை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வேலை நீங்கள் பார்த்தா கூட அந்த வேலை நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பேசுவார். உங்களோட முன்னோர்கள் நீங்கள் பார்த்துருக்க முடியாது, என்னோட முன்னோர்கள் அப்படி எல்லாருக்குமே கனெக்டர் ஒரே ஒருத்தர் தான் முருகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய யுகம் முருகர் யுகமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியே எழுந்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த முருகரை பற்றி நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முருகன் இளம் விக்னேஷ் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சரி, இப்போ வந்து தைப்பூசம் வந்தது இல்லையா? இந்த தைப்பூசத்தில் வந்து எல்லாருமே மேக்சிமம் வந்து 48 நாள் விரதம் இருந்து அதை கடைபிடிச்சு நிறைய பேர் வந்து அதுக்கான பலனை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து விரத முறைகள்லாம் சரியாக தான் கடைபிடிச்சோம், ஆனாலுமே வந்து எங்களுக்கு வந்து அதுக்கான பலன் கிடைக்கல. இதுக்கான காரணம் என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தைப்பூசம்ங்கிறது வந்து எல்லாரும் காலம் இன்னைக்கு நேற்று கிடையாது. இப்போ வந்து முருகர் வந்து எல்லாருக்கும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்காரு. ஆனால் இந்த முருகர் யுகம் இன்னைக்கு நேற்று நம்ம வந்து பேசப்படல. இது வந்து ஆதி முன்னோர்கள் காலத்துலேருந்து நம்ம பேசப்படுறோம். ஆனால் அவ்வளோ வளர்ச்சி இல்லை. நம்ம எல்லாருமே வந்து டெக்னாலஜி வளர நம்மளோட குடியே நம்ம வந்து மறந்துட்டு போகிறோம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த 48 நாள் இந்த தைப்பூச விரதம் இருந்து ஒரு சில பேருக்கு வந்து நிறைய அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய கிடைச்சிருக்கு. எனக்கே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் இந்த 48 நாளில் எங்களுக்கு வந்து நடக்கலை, நாங்கள் வந்து முருகரை வந்து கண்ணை திறந்து பார்க்க மாட்டுறாரா, அவ்வளோ துரதிருஷ்டசாலியா நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அசைவத்தை வெறுத்து தான் அந்த 48 நாள் வந்து ஒரு மண்டலம் இருப்பாங்க. ஒரு முட்டை போட்ட கேக்லேருந்து எதுவுமே சாப்பிடாம தான் இருப்பாங்க. நான் வந்து உணவு விட்டுருங்க, அந்த 48 நாள் ஒரு மண்டலத்தில் யாருக்குமே வந்து தீங்கு நினைக்காம உங்கள் மனசளவில் கூட ஏத்துட்டுக்காரனோ நம்ம சொந்தக்காரனோ ஒரு அண்ணனோ தம்பியோ யாருக்குமே வந்து ஒரு மனசில் ஒரு கெட்டது எண்ணமே இல்லாத நம்ம மனசு எவ்வளோ தூய்மையாக இருக்குமோ அந்த விரதம் அன்னைக்கு தான் முழுமையாக அடையுது. இதை நான் வந்து உணர்ந்தேன். ஏன்னா அந்த 48 நாளில் கூட இந்த கர்மாங்கிறது நம்மளே மாற்றும். நீ அவனை போய் திட்டு, ஏன்னா நமக்கு அந்த கோபம் தான் நமக்கு எதிரியாகும். ஏன்னா நம்ம இதெல்லாம் சரி முருகா நான் உனக்கு அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். அசைவம் மட்டும் சாப்பிட மாட்டேன், ஆனா மிச்சதெல்லாம் மனசுல இருந்து இருக்கு. ஒருத்தவங்க எப்படி சொல்றது, ஒரு இவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க. அந்த நாள்ல மட்டுமே வந்து ஒருத்தவங்ககிட்ட நம்ம பேசும்போதும் சரி, வாயில இருந்து இந்த நாக்கு தான் முதல் எதிரி. சில சொற்களாக நம்ம பேசினா கூட அந்த விரதத்தை வந்து கலைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த 48 நாள் நான் இருந்தேன், எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சோதிக்கவே கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச சில விஷயங்கள் அது கர்மமாக நமக்கு இன்னைக்கும் வந்து பாம்பா நமக்கு சுத்திட்டு இருக்கு. அது தெரிஞ்சவங்க அது புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இந்த வாய்ப்பையோட நம்ம அடுத்த தைப்பூசத்துக்கு முருகன் இன்னும் நம்ம மனசார முருகன் நினச்சிக்கிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக முருகன் நம்ம வாழ்க்கையை ஏற்றுவார். யாருக்குமே இவருக்கு தான் முருகர் வேலை செய்யணும், அவருக்கு தான் முருகர் வந்து கை கொடுக்க மாட்டார் அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் ஒரு மனசார வாழ்க்கையே நினைச்சிருக்காங்களோ கண்டிப்பா அவருக்கு முருகன் இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காரு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். இப்போ இந்த 48 நாள் தைப்பூசத்துல வந்து நீங்க விரதம் இருந்து உங்களுக்கான பலன் முழுசா கிடைச்சிருக்கா சார்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நம்ம வந்து கோயிலில் பண்ணோம் திருவிழா மாதிரி ஏன்னா இந்த 48 நாள் விரதம் இருக்கிறத விட ஒரு மிக சிறப்பான ஒரு அதிசயம் நான் சொல்கிறேன். ஏன்னா பாண்டிச்சேரியில் நான் அந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணுறேன். கோயிலில்
இது வரைக்கும் அந்த 2 ஊர் சேரவே இல்ல. கிட்டத்தட்ட 6 வருஷம், 7 வருஷம் ஆகுது. ஒரு நல்ல நாட்கள் ஒரு திருவிழா நடந்ததே இல்ல அந்த ஊர்ல, அந்த கிராம பகுதியில. ஓகே. அப்போ நான் வந்து அந்த கோயிலுக்கு வரேன், முருகன பார்க்குறேன், எல்லாமே நான் பண்றேன். இது அனைத்துமே பாருங்க, முருகர் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டா நமக்கு எடுத்து குடுப்பாரு. இத ம். வழி நடத்துறதும் அவரு தான். அத செய்ய வைக்கிறதும் அவரு தான். ஆனா நம்ப வந்து ஜஸ்ட் ஒரு கருவியா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ம். அது முருகர் வந்து வழிபாடு பண்றேன் அந்த கோயில எல்லாமே சுத்தம் பண்றேன். அந்த முருகரோட சிலையே வந்து நான் அந்த சிலை கூட சொல்லக்கூடாது. எனக்கு அந்த மனசு வரல. அவர் வந்து ரொம்ப ஒரு டெமாலிஷ்டான ஒரு ஒரு அந்த நிலையிலே இல்ல. என்னால பார்க்க கூட முடியல. அத நான் பதிவு கூட போட்டிருக்கேன். அப்படி இருந்த முருகன ஒரு ராஜ கம்பீரத்தோட நான் உருவாக்குனேன். எனக்கு அந்த அழகு பார்க்கணும். ஏன்னா, எனக்கு அந்த வாழ்க்கை குடுத்தாரு. அவரு வந்து இந்த மாரி கஷ்டமா இருக்கும்போது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஸோ, இத வந்து நான் அழகுபடுத்துறேன். முருகன வந்து ஒரு கம்பீரமான தோற்றத்த நான் கொண்டாக்குறேன். எனக்கு அது ஒரு மனசு திருப்தி குடுக்குதுல்ல, ஒரு சந்தோஷம் குடுக்குதுல்ல. இந்த மாரி ஒரு வாழ்க்கைய குடுத்தவனுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் நம்ம குடுக்கணும். நான் இத பண்றேன். பண்ணதுக்கப்புறம் 2 ஊர் சேர்றாங்க. 2 ஊர் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்கவங்க சொல்லுவாங்கல்ல, எந்த ஊருப்பா நீ? என்ன ஜாதிப்பா நீ? என்ன கேஸ்ட்டுப்பா? எந்த ஊர் ஆள் நீ? இந்த வர பொது கோயில போய் நீ வந்து தொடுற, என்ன பண்ற? ஐயா இது வந்து மன்னிச்சுக்கங்க. நான் வந்து முதல்ல உங்ககிட்ட கேட்கணும். இந்த கோயில் யாருது எருதுன்னு சொல்லி கேட்கணும். தெரியாம நான் வேலை பார்த்த தப்பு தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது, ஃபர்ஸ்ட்டு தடுத்தாங்க. ம். எல்லாருமே தடுக்கும்போது, நமக்கே ஒண்ணு தோன்றும்ல. ஓ! உன்ன என்ன முருகா உன்ன பார்க்க வந்தேன். உன்ன 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 நல்லது தானே பண்ண வந்தேன். என்னை இப்படி தடுக்கும்போது எனக்கே வெறுப்பேன். நான் கிட்டத்தட்ட 2 வாட்டி வேலையிலேருந்து பணி செய்ற ஆட்கள நான் வெளிய திரும்பி வீட்டுக்கு அனுப்பிச்சு, கிட்டத்தட்ட 2 நாட்கள் அதே மாரி ரொட்டீனா நடக்குது. ம். 3வது நாள் நான் முருகன்ட்டயே சொன்னேன். வீட்லயே நான் பூஜை பண்ணும்போதே நான் சொன்னேன். எனக்கு அந்த வாய்ப்பு நான் வந்து என்ன நான் அழகுபடுத்திக்கல. உன்ன நான் அழகுபடுத்தணும். எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தவன் நீ. அப்போ உன்ன நான் கம்பீரமா நான் பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்கு இது வழி மட்டும் விடு முருகன். ஏன் இத விடமாட்டேன்னு சொல்லும்பொழுது, எனக்கு யார் என்ன அகைன்ஸ்ட்டா சொன்னாரோ, அதே ஊர் பஞ்சாயத்து தலைவர் எனக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாரி வந்து இதில வேடிக்கை பாருங்க. அவரு வந்து கருப்பண்ணசாமியோட குலதெய்வம். அவங்களோட வழிபாடு வந்து கருப்பண்ணசாமியோட குலதெய்வம். முருகர் எப்படி கனெக்ட் ஆகுறாருன்னு மட்டும் பாருங்க. அவரு நைட்டு அவரு கனவுல வந்து முருகர் வந்து தோன்றிருக்காரு. இந்த மாரி வந்து அவரு என்ன திட்டுனது அவருக்கு தப்புன்னு உணர்த்தி, அவரு மறுபடியும் என்னைய வந்து கூப்ட்டுருக்காரு. காலைல ஃபோன் பண்ணி. முதல் கால் அவர்தான். 6:30 மணிக்கு 7 மணிக்கு இருக்கும். கால் பண்றாரு. நான் வேற வேலைய பார்த்துட்டு இருந்தேன். அப்ப கால் பண்ணும்போது சொல்றாரு. இந்த மாரி வந்து "தம்பி நீங்க வாங்க. தெரியாத்தனமா பேசிட்டேன். நம்ம நேர்ல பேசிக்கலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பி நான் அந்த கோயிலுக்கு வரேன். வந்து அவர் மன்னிப்பு நான் வேணான்னு சொல்லிட்டேன். எல்லாமே முருகன் தான். அப்ப நான் ஒரு விஷயம் உணர்ந்தேன். எனக்கு தெரியும். ஏதோ ஒரு சஸ்பென்ஸா முருகர் பண்ணுவாரு, முருகன் பண்ணுவோம் அப்படிலாம் விடமாட்டேன். ஆனா இந்த மாரி ஒரு பெரிய அதிசயம் எனக்கு அங்க வந்து தானே தெரியும். அவரு என் மன்னிப்புலாம் வேணாண்ணே. எல்லாம் முருகருக்காக தான் நம்ம இருக்கோம். நீங்களும் முருகரோட பக்தன் தான் நீங்க இருப்பீங்க. இருக்கணும். ஆமா அப்பதான் அவர் சொல்றாரு, நான் எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து கருப்பண்ணசாமி அப்படின்னு சொல்றாரு. சரி ஏதோ ஒரு வகையில முருகர் கனெக்ட் ஆகுறாரு. அப்புறம் நம்ம கோயில்ல வந்து நம்ம புதுப்பிக்கிறோம். முருகர் வந்து புதுப்பிக்கிறோம். பெயிண்ட் பண்றோம். எல்லாமே பண்றோம். அப்புறம் திருவிழா பண்றோம். முடிஞ்சதுலேருந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு முருகர் என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைய எடுத்துக்கிட்டாரு. என்கிட்டேருந்து வேலைய எடுத்துக்கிட்டாரு. நான் பணி செய்ற இடத்துலேருந்து என்ன பணி நீக்கம் செய்யப்படுறாங்க. பணி நீக்கம் செய்து, அப்புறம் எனக்கு உடல்நல குறைபாடு ஏற்படுது. இதெல்லாம் வந்து 11 முடியுது. தைப்பூசம் பண்றோம். 12ஆம் தேதி, 13ஆம் தேதி மத்தியானம் பணி நீக்கம் செய்யப்படுறாங்க என்ன. 13ஆம் தேதி நைட்டு வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. 15ஆம் தேதி வந்து 15ஆம் தேதி காலையில வந்து எனக்கும், என் பசங்களுக்கும் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போகுது. ஒன் பை ஒன்னா அப்படியே முருகர் குடுத்துக்கிட்டே இருக்காரு. நான் கேட்ட பரிசு விட எக்ஸ்ட்ராவா குடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ இது மத்த ஒரு பக்தர்களுக்கா இருந்தா இத தாங்கிக்க முடியாது. மெயினா இது. என்ன முருகா, அடுத்தடுத்து ஏன்னா, அந்த யோசிக்கிற கேப் கூட நமக்கு இருக்காது பாருங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் சரி முருகா என்கிட்ட இருந்து நீ இத எடுத்துக்கிட்ட. எனக்கு எல்லாமே போயிடுச்சு. இப்போ டோட்டலி வாஷ் அவுட் கண்டிஷன்ல தான் நான் இருக்கேன். எனக்கு ஒரு சக்தி இல்லையே. நான் உனக்கு செவ்வாய்க்கிழமை வந்து உங்க கோயிலுக்காச்சும் நான் வரணும்ல. எனக்கு அந்த தெம்பு கூட இல்ல. ஏன்னா, இப்ப நான் படுத்துட்டேன்னா, அப்புறம் வீட்ல யாரும் பார்த்துக்க முடியாது. வீட்லலாம் விடுங்க. நான் வந்து முருகன போய் வழிபாடு பண்ண முடியாது. எனக்கு மெயின் அது மட்டும் தான் விஷயமே எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா இந்த மாரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து எனக்கு இப்போ ஒரு 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 வா ஒரு 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 வாரம் முன்னாடி தான் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு ஒரு 2 நாள் முன்னாடி தான் எனக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்துட்டு அவர் யாரோ எங்க இருந்தோ எனக்கு தெரியல. நான் முருகன்ட்ட பேசுனேன் இப்படிதான். நான் எப்பவுமே ஆரம்பத்துல சொன்னது என்னன்னா, முருகன் வந்து மனிதர்கள் மூலியமா தான் நமக்கு தேவை. ஒருத்தவங்க கஷ்டப்படுறானோ, மனிதர்கள் மூலியமா தான் வந்து அவரு மெசேஜ் பாஸ் பண்ணுவாரு. அப்ப அந்த விஷயம் நான் சொல்லும்போது, அவர் எங்க இருந்தோ அவரு கிட்டத்தட்ட மால்தீவ்ஸ்ல இருக்காரு. மால்தீவ்ஸ்ல இருந்து என் நம்பருக்கு கால் பண்ணி சொல்றாரு. "உடம்பு பரவாயில்லையா? இப்போ உங்க பதிவெல்லாம் பார்த்தேன். வேலை போயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "பரவாயில்லையா?" அப்படி. எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் நமக்கு ஏங்க யாருமே இல்ல கூட ஒரு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை, "நல்லா இருக்கியான்னு?" கேட்கறதுக்கு இந்த காலத்துல எத்தன பேருக்கு அந்த நேரம் இருக்கு சொல்லுங்க. உங்க ம். வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த காலத்துல ஒருத்தன் நல்லா இருக்கானா, இருக்கான்னு கேட்கறதே ரொம்ப அதிசயம் தான் இந்த டைம்ல. கண்டிப்பா. அவர் கால் பண்ணி சொல்லி, "வேலை போயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி, "எனக்கு தெரியாதுங்க நீங்க யாரு. நானும் முருக பக்தன் தான்" அப்படின்னு.
இந்தாங்க முருகர் உங்களுக்கு உதவி பண்ண சொன்னாருன்னா அவர் உதவி பண்ணிட்டு போறாரு. இது நீங்க எப்படி எடுத்துக்கீங்க? ஏன்னா இன்னைக்கும் தினசரி இன்னைக்கு ஒரு நாள் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த நாள் முடியிற வரைக்கும் முருகனை ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நொடி நம்ம உணர்ந்துகிட்டே இருப்போம். ஆனா நம்ம பக்கத்திலே தான் இருப்பாரு. ஆனா ம். நம்ம உணர்ற விஷயத்துல தான் அது இருக்கு. ஓகே, ஓகே. சூப்பர் சார். அதாவது வந்து நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையிலயுமே வந்து முருகன் தான் எனக்கு வாழ்க்கை குடுத்தாரு. முருகனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, முருகன வந்து அவ்ளோ தீவிரமா அவருடைய பக்தரா இருக்கீங்க. நீங்க வந்து உங்களுடைய பேரே வந்து முருகர் இல்லம் விக்னேஷ் அப்படின்னு மாத்திருக்கீங்க. இது எதனால சார்? இல்ல என் பேர் வந்து விக்னேஷ் தான். ஓகே. முருகன் இல்லம் விக்னேஷ்ங்கிறது வந்து நான் முருகன் இல்லம் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு வச்சிருந்தேன். ம். இப்ப வச்சுட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு வந்து எல்லாரும் கூப்பிடும்போது வந்து இது வந்து முருகனா எனக்கு குடுத்த பரிசா கூட எனக்கு தெரியல. எல்லாருமே என்ன கூப்பிட ஆரம்பிச்சது வந்து முருகன் இல்லம் விக்னேஷ் தான். ம். ஸோ எனக்கு என்னன்னா, அங்க 7 குழந்தைங்க இருக்காங்க. அப்பா, அம்மா இல்லாத குழந்தைங்க இருக்காங்க. முதியோர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரும் நம்ம அந்த காப்பகம் மாரி வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஓகே. பேர் வந்து முருகன் இல்லம். ஸோ என் பேரோட சேர்த்து முருகன் இல்லம் விக்னேஷ் அப்படின்னு சொல்லி. முன்னாடியெல்லாம் வந்து ஏதோ ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படிம்பாங்க. இப்ப எல்லாருமே வந்து, "இல்ல நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். எனக்கு சரி பண்ணு." "இல்ல எனக்கு ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் வைக்கிறேன். எனக்கு இத சரி பண்ணி குடு." அப்படிதான் கோவிலுக்கு இல்ல போறாங்களான்னு மேடம். அர்த்தம். இந்த இந்த கலியுகம் இந்த ஜெனரேஷன் விட்டுருங்க. இந்த ஜெனரேஷன் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்கவங்களுக்கு ஒரு தேவை ஒண்ணு ம், இருக்குல்ல. ம். காதல் தோல்வியா இருக்கட்டும், இல்ல ஒரு 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 பரிசா இருக்கட்டும், இல்ல வந்து வாழ்க்கைய மாறுனதா இருக்கட்டும். ஏன்னா, இங்க நெறைய பேர் வந்து முன்னெல்லாம் கோயிலுக்கு வந்து மனசாந்திக்கும், மன நிம்மதிக்கு தான் கோயில்ல போய் உட்கார நாட்கள் இருந்திருக்கு. கண்டிப்பா. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் காலத்துல. ஆனா இப்போ வர வர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முருகன் மட்டும் இல்ல, எல்லாரோட இறைசக்தி கிட்ட நீங்க போனீங்கன்னா, அந்த ஒரு தேவை, அந்த ஒரு வாண்ட்ட மட்டும் தான் நீங்க கேட்க வரீங்க. ம், ம். யாருமே நீங்க ஒரு தடவ நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா முருகன் நீங்க வந்து உணர்வீங்க. என்னன்னா, அந்த எந்த அலங்காரமோ, ராஜாங்கால அலங்காரமோ, இல்ல வந்து ஆண்டி கோலத்திலயோ முருகன நீங்க பார்க்குறீங்க. ஒரு வேல நீங்க பார்த்தா கூட, அந்த வேல நீங்க வந்து பேசுனீங்கன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசுவாரு. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, "என்ன முருகா இன்னைக்கு நீ சாப்பிட்டியா? எப்படி இருக்க? எனக்கு எதுவும் வேணாம். இப்படியே என் வாழ்க்கை போனா கூட சந்தோஷம் தான். உன் கூடயே நான் உட்காந்துக்கிறேன்." உங்க மனச நீங்க பேச வேணாம். நீங்க அத ம். உணருங்க. உங்களுக்கான பதில் அப்பவே உங்களுக்கு கிடைக்கும். இத நான் ஓகே. மனப்பூர்வமா உணர்ந்திருக்கேன் நெறைய விஷயம். இன்னைக்கு எனக்கு நானும் ஒரு மனிதர் தானே. நான் வந்து ஞானிகளோ, ரிஷிகளோ கிடையாதுல்ல. நமக்கு ஒரு ஆசை, பாசம் எல்லாமே இருக்கும்ல. என்ன முருகா எனக்கு எப்போ அடுத்த வாழ்க்கை இப்ப இதே மாரி நம்ம ஸ்டேட் போயிட்டு இருக்குமா? இல்ல அடுத்த வாழ்க்கை எனக்கு எதா மாற்று தர போறியா? இல்ல என்ன என்னோட நிலைமை? இப்போ இந்த தைப்பூசம் பத்தி நம்ம பேசும்போது, அப்ப எனக்கு முருகன உணர்த்துறாரு. என்ன அப்டின்னா, நம்ப ட்ரஸ்ட்ட தாண்டி நான் வரேன். அந்த ஆஃபீஸ நம்ம காப்பகம் தாண்டி வரும்பொழுது, ஒருத்தருக்கு 2 காலுமே இல்ல. ஒருத்தருக்கு 2 காலுமே இல்ல. அந்த 2 காலுமே வந்து துணிய கட்டி, அவரோட குழந்தை, பொண் குழந்தை, அவர் இடுப்புல வச்சுட்டு, ஒரு கட்டையில ஊனிட்டு, ஒரு ஃபேமிலியா போய் ரோட்ல உட்கார்ந்து அந்த சாப்பாட சாப்பிடுறாங்க. அப்போ, அந்த நிமிஷத்துல நீங்க என்ன உணருவீங்க? நமக்கு "இந்த குடுத்துருக்காரு. வாழ்க்கையே இவ்ளோ பெருசய்யா! அவங்க வாழ்க்கைய பாருய்யா" அப்படின்னு. எனக்கு அந்த நிமிஷம் எதுவுமே பேச தோணல. என்ன மேடம் ஒரு சாப்பாடு வாங்கி குடுத்தா, அவங்க இருக்கிற எல்லா கஷ்டமும் நீக்கிட முடியுமா? முடியாது. இழந்த கால்கள் திரும்பி கிடைக்க முடியுமா? எவ்ளோ சந்தோஷமா ஓடியிருப்பாரு அந்த கால்ல. அவரோட குழந்தைய தொட்டு கூட தூக்க முடியாதே! அந்த மாரி ஒரு கடவுள் அந்த மாரி படைச்சுட்டானே! அது அவர் எந்த கோயில் குளம் போனாலும் அவர் பாவத்த எப்படி தீர்ப்பாரு? நெறைய மனிதர்கள் வந்து அந்த மாரி யோசிச்சாங்கன்னா, இன்னைக்குமே இந்த முருகனே இல்லடா அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான். எனக்கு சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அத நான் வன்மமா திணிக்க கூடாது அவன் மேல. கண்டிப்பா டைம் இருக்கு மாத்துவார். அப்ப இந்த கஷ்டத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். நீங்க என்ன வார்த்தைகளே இருக்காது உங்களுக்கு சொல்றதுக்கு. அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த ம். ஒரு டச்சிங் ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா, அவங்க அப்பா நீ வாப்பா ஏன்னா வேற்று மொழி தான் அவங்க. அவங்க வந்து ஒரு மகாராஷ்டிராவோ, ஹிந்திக்காரங்க தான் அவங்க. அப்ப அவங்க அவங்க ஏதோ ஒரு மொழி என்ன வேணா மொழியா இருக்கட்டும். அப்பா வாங்க அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை இருக்காதா நம்ம அப்பா நம்ம கூட விளையாடணும்னு. என்ன பண்ணும் அந்த குழந்தை? இந்த மாரி பார்க்கும்போது இவ்ளோ கஷ்டங்கள் உலகத்துல இருக்கே. ஆனா நமக்கு மட்டும் இந்த கடன் பிரச்சனை, முருகா ஏன் எனக்கு இந்த தொறக்க மாட்ற? ஏத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், ஏத்து வீட்டுக்காரன் வீடு வாங்கிட்டான். எனக்கு மட்டும் அப்ப நான் உனக்கு வந்து எப்பயுமே மனுஷங்க ஒரு தப்பு பண்றாங்க. என்ன தப்பு பண்றாங்க பார்த்தீங்களா? அ 2000 3000 பூ வாங்கிட்டு போறாங்க. மாலை வாங்கிட்டு போறாங்க. 2000 ம். 3000 மாலை வாங்கிட்டு போறாங்க. இன்னொன்னு என்னன்னா, வெள்ளியில வேல் சாத்துறேன். ம். பண்ற ஒரே ஒரு தப்பு என்னன்னா, முருகன் இத கேட்கலையே. முருகன் கேட்டானா? முருகன் கேட்கலையே. முருகன் வந்து திருச்செந்தூரா இருக்கட்டும், பழனியா இருக்கட்டும், திருத்தணியா இருக்கட்டும், என் உண்டியல வந்து போடு, உனக்கு வெள்ளி கவசத்த போடு, தங்க கவசத்த போடு, பிஸ்கெட்ட போடுன்னா உனக்கு குழந்தை யாருமே சொல்லலையே. நீங்க ஒரு கண்மூடித்தனமா ஒரு அஸ்ட்ராலஜியும், ஒரு ஜோதிடர் மூலியமாவும் நீங்க கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு, இத பண்ணுங்க, உங்க மனச நீங்க குடுங்க. முருகன நம்புங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பொருளுக்காக முருகனுக்கு லஞ்சம் குடுக்குறீங்களா? ஏன்னா ஓகே. கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ வாட்டி நான் சூசைட்லாம் அட்டெம்ப்ட் பண்ணவன் நான். இன்னைக்கும் ஒரு வாழ்ந்து எதுக்கு நம்ம சாகாம இருக்கோம்? நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏது பண்ணிட்டோம்? நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல. இன்னைக்கு இப்ப நான் இந்த ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு கால் இல்லாதவங்க, என் ஆமா. காப்பகத்துல இருக்கவங்க, இவங்க பார்க்கும்போது நான் ஒரு கஷ்டம் இல்ல, ஒரு சந்தோஷப்படுறேன். ஏன்னா,
நமக்கும் அப்பா அம்மா இல்லை, அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, மனுஷங்க தானே ஆதரவு. இதுதானே மேடம் கடவுள் உணர்வு இருக்கும். கரெக்டு சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சிலர் வராங்க கும்பிட்றாங்க போயிடுறாங்கன்னு. ஆனால் நிறைய பேர் வந்து தீவிர முருக பக்தர்களாக இருப்பாங்க. எப்போவுமே முருகரை பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. முருகருடைய மந்திரங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தொடர்ந்து முருகரை வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மாற்றமே நிகழ மாட்டேங்குது. ஏன் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குல்ல. வேல் வழிபாடு நிறைய பேர் வந்து வேல் வழிபாடு ரொம்ப ஒரு பக்தி ரீதியா பண்ணுவாங்க. ஆனா அந்த நிமிஷம் அந்த 1 ஹவரோ 1/2 மணி நேரமோ 10 நிமிஷமோ வேல் வழிபாடு வீட்டுக்கு பண்றீங்கல்ல, ஒரு அலங்கரிச்சு முருகர் அலங்கரிச்சு பன்னீர் அபிஷேகமா இருக்கட்டும், பால் அபிஷேகமா இருக்கட்டும், இல்ல ஒரு பஞ்சாமிர்த அபிஷேகமா நீங்க பண்றீங்களா, அந்த பக்தி இருக்குல்ல, அந்த டைமுக்கு அப்புறமா தாண்டி உங்க மனசு எங்க போகுது? அப்போ அந்த பாடல்கள் படிக்கும்போது இன்னைக்கும் திருப்புகழுக்கும் கந்த சஷ்டி கவசம் எந்த பாடல்களா கூட இருக்கட்டும், ஒரு பவர் இருக்கு. அதுக்கு நான் மாற்றுக்க தெரியவே இல்லை. என்னன்னா உங்க மனசு எந்த அளவுக்கு பக்தியா இருக்கு, அங்கதானே நீங்க இது பண்ணணும். முருகர் கொடுக்க ரெடியா தான் இருக்காரு, அதை ரிசீவ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இல்லையே. 1000 ஏதாவது 1 வச்சுக்கிட்டா போதும், 1008 வச்சுக்கிட்டே இருந்தானா உங்களுக்கு மட்டும் நீங்க கேட்டா எப்படி மேடம் நடக்கும்? இது ஒரு பொது பக்தி சார்ந்தது தானே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் கேளுங்க, கண்டிப்பா. எதுவுமே நீங்க என்ன கேட்டா நீங்க எதுவுமே கேட்க வேணாம். முருகா நீ நல்லா இருக்கேன்னு மட்டும் கேளுங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவர் பண்ணுவார். இது மட்டும் தான் நான் என்னைக்கும் நம்புற விஷயம். அது மட்டும் தான். சூப்பர் சார், சூப்பர். அதாவது முருகருடைய தலங்கள் வந்து எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கு. ஆனா நீங்க வந்து பெரும்பாலும் வந்து திருச்செந்தூர் ஸ்தலத்தை பத்தி அதிகமா பேசுறதும் அங்க போறதும் தான் வச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அந்த திருச்செந்தூருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சார்? இதோட எண்டு, உன் லைஃப் எண்டு. இதுக்கப்புறம் நோ சான்ஸ், டோட்டலி டூ ஆர் டைங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கும். இது வந்து கிரிட்டிக்கலான, இது எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரியாது. நான் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன். அப்போ அந்த டூ ஆர் டை, அந்த ஒரு நாட்டு எண்டு இருக்கும்போது தான் முருகன் கை தூக்குனது வந்து இன்னைக்கும் அது அது கனவுலையோ ஒருத்தவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுல்ல, அந்த வழி நம்ம உணர முடியும். இதை விட வேற எதுவுமே இல்லை முருகா அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னை அனுப்பிச்சது அந்த கோயிலுக்கு மட்டும்தான். இப்போ நார்மலாக நம்ம ஒரு சாலை ஓரத்தில் இருக்க மனிதர்களை பார்த்து நம்ம ஏன் போவோம், அந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்குது. ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து என்னோட ஆடை இல்லாமல், உணவு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், இடம் இல்லாமல், இதே மாதிரி ஒரு ஒரு விலங்கு மாதிரி இருந்தேன் என் வாழ்க்கையில். அப்போது எல்லா வேலையும் எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலும் பணிபுரிகிறேன். அங்கே கட்டட கட்டுற வேலையில் ஒருத்தர் என்னை வந்து சொல்கிறாரு. அவர் பேர் தான் வந்து ஒரு மருதாச்சலம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு வாட்டி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகும்போது போகிறேன் வரேன், நாளைக்கு கிணறுல குடிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். அந்த ஒரு ஃபஸ்ட்டு அந்த முருகன் உள்ள அந்த கருவறையில் பார்க்கும்போது நம்ம அறியாமல் நம்ம இத்தனைக்கும் எல்லாமே லிஸ்ட்டு போட்டு வைப்போம். நார்மலாக இருக்க ஒரு ஸ்டேட். ஆனால் எனக்கு அந்த எந்த தேவையுமே இல்லையே. எனக்கு இழந்த வாழ்க்கை மட்டும் கொடு முருகன் தானே. இப்போது எந்த ஒரு கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை, திருச்செந்தூர் போகிறீங்க, அங்கே போனால் மட்டும் உங்களுக்கு எல்லாமே வந்துருமாங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கும்ல. அப்போ அதை தாண்டி போகிற. ஆனால் இந்த க்யூவில் நின்று தள்ளி போகும்போது அப்போ அவர் என்னை பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். ஸோ இதுதான் கனெக்டட். என்னன்னா நீ இங்கே வந்தால் தான் வாழ்க்கை மாறுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. நான் தான் இனிமேல் உனக்குன்ற அந்த ஒரு கண்ணில் எனக்கு என்னோட தேவை என் நிலைமை இப்போ பார்த்து நான் அவரை கண்ணை பார்த்து ஒரு அழுகை ஒன்று வந்துருச்சு. வேறு எதுவுமே இல்லை, தாண்டி வந்துட்டேன். அப்புறம் அந்த திருநீரை அப்போ அணிஞ்ச திருநீர் நெத்தியில் அணிஞ்சேன். அப்போ வந்துட்டு வெளியே வரேன். வெளியே வந்தோடனே கால் அடிப்படுது, கட்டை விரல் அடிப்படுது. அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் இழந்தது எல்லாமே டபுள் ட்ரிபிளாக வாழ்க்கை தூக்கிட்டாரு முருகன், திருச்செந்தூர் முருகன். பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகரை வழிபாடு பண்ணுறதுக்காக வந்து இப்போ நிறைய பேர் வேல்மாறல் படிப்பாங்க, வேல் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க. இதை தாண்டி வந்து செய்யோன் வருக உன் வேல் தருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா? இதை சொன்னால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும்? பலன்கள் விட முருகனே நீங்கள் பார்க்கலாம், முருகனை வந்து நீங்கள் உணரலாம். எப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கே வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா யாருமே இந்த கலியுகத்தில் பார்க்க முடியாது முருகனை. ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்குமே போன ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. இதே தைப்பூசம் முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணுறாரு. என்ன கால் பண்ணுறாருன்னா, இவர் என்கிட்ட பேசி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகுது. முருகனோட விளையாட்டு பாருங்கள் எனக்கு. ஏன்னா இந்த சில டைமில் வந்து முருகன் நம்மளே வெறுப்பேற்றுவார். எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மகிட்ட பேசுகிறவங்க கஷ்டத்தை சொல்கிறவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இப்போ எனக்கு போயிடுச்ச முருகா அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் இருக்குது. இப்போ பணி நீக்கம் செய்கிறாங்க. அவர்கிட்ட நான் 6 மாதம் ஆயிடுச்சு நான் பேசி. அவர் வந்து ஒரு கோர்ட்டு பிரச்சனைக்காக வராரு. அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்ற தாயும் அவங்க அக்காவும் வந்து இவரும் இவரோட மனைவி எல்லாருமே வெளியே விட்டுட்டாங்க ஒரு சொத்து பிரச்சனைக்கு. இவருக்கு கிடைக்க வேண்டிய பங்கே இவருக்கு கொடுக்காம வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ அவர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறாரு, அவங்க குடும்பத்திலும் தாண்டி வந்துட்டாரு, எல்லாமே பண்ணுறாரு. அவர் அழுது அன்னைக்கு சொன்னார், என்னண்ணே நான் வந்து சின்ன வயசுலேருந்து முருங்கை பக்தனாக இருக்கேண்ணே,
கண்ணை மூடிட்டாரண்ணே முருகன். அப்போல்லாம் மூடலங்க, அப்போல்லாம் சொல்லாதீங்க. இதே வாய் ஐயோ சாரி முருகா, தப்பாக பேசிட்ட முருகா, அப்போ எந்த கோயிலில் நான் மன்னிப்பு கேட்கறது நீங்கள் அலைவீங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது 6 மாதம் ஆயிடுச்சு. அவர் பேசி திரும்பி நடுவில் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணார். அண்ணா நீங்கள் சொல்கிறது மாதிரி நடக்கவே நடக்காதுண்ணே, முருகர்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, வீட்டிலேருந்து எல்லா ஃபோட்டோ தூக்கி போட போகிறேண்ணே, ஃபோட்டோ வேல் எல்லாமே தூக்கி போட போகிறேன், இல்லை எங்கே கோயிலில் போய் மரத்தடியில் வச்சிட போகிறேன். அதை மட்டும் பண்ணாதீங்க, எனக்கு கோவம் வந்துடும், தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அப்போ அவர் எல்லா வரையும் சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி எனக்கு கோர்ட்டு பிரச்சனை, எனக்கு ஹியரிங் ஆக போகுது, இன்னொரு 4-5 மாதத்தில் ஹியரிங் ஆக போகுது, அப்போ மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளோதானே, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதே நிலைமையில தான் நான் ஒரு காலத்தில் நின்னேன். கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காது, முருகனை நம்பு, நான் சொல்கிறேன், முருகனோட வாக்காரத்துக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம எப்போ ஏதோ ஒரு இதில் நம்ம சொல்லியிருப்போம் முருகன், ஏன்னா எனக்கு முருகனை சொன்ன கோவம் வரும், அந்த ஒரு சென்ஸில் நான் சொல்லிட்டேன். அவர் ஃபோன் பண்ணுறாரு இப்போ தைப்பூசம் முடிஞ்சு இப்போ இடையில தான் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு 50 லட்ச ரூபா ஷேர் கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய தொகை எனக்கு கிடைச்சிருக்கு, இது எல்லாமே முருகன் தான், நான் தெரியாதனமா முருகனை சொல்லிட்டேன்னு மன்னிச்சிருங்கண்ணா. அப்படி உங்களோட முன்னோர்கள் நீங்கள் பார்த்துருக்க முடியாது, என்னோட முன்னோர்கள் அப்படி எல்லாருக்குமே கனெக்டர் ஒரே ஒருத்தர் தான் முருகன். அதான் முருகன். அவரோட பேர் செய்யோன், கொற்றவையோட பையன் இவர். ஆனால் இது அப்படியே உல்டா பண்ணி எத்தனையோ கதைகள் இருக்குது, எத்தனையோ இத்தியாசம் இருக்குது, சிவனோட இது எல்லாமே நம்ம பேசிட்டு போனால் இதுவாக இருக்கும். செய்யோன் வருக உன் வேல் தரணும், முருகன் கிட்ட இருக்கிறது வேல் மட்டும்தான். இதை நான் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இதை 108 முறை சொல்லுங்க, நான் அனுபவிச்சேன், எனக்கு அந்த பலனை பற்றி தெரியும். ஏன் என்ன பலன்னா கேட்டவொடனே எல்லாமே கிடைச்சிடாது இல்லை. அப்போ சார் சூப்பர். இப்போ நீங்கள் முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ முருகர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்குது வேணும் அப்படின்னு கேட்கணுன்னா என்ன கேட்பீங்க? முருகன் கிட்ட லைஃப் டைம் ஒரே ஒரு ஆசை, இது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக கூட இருக்கட்டும், ஆசை இல்லை, அது ஒரு வெறியாக கூட இருக்கட்டும். என்னென்னா எனக்கு முருகன் பார்க்கணும். எல்லாருக்கும் ஆசை கண்டிப்பாக தான் இருக்கும், எனக்கு முருகனை பார்க்கணும். எனக்கு இன்றைக்கும் தேவைகள் இது உங்களுக்கு தேவையா அப்படின்னா எனக்கு எந்த தேவைகளும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு தேவை என்னன்னா முருகனை பார்க்கணும். அது கண்டிப்பாக பார்க்க முடியும், நான் உணர்வேன். அவருக்காக கோயில் கட்ட பணிகள் போயிட்டு இருக்கு. எனக்கு பழங்குடியினர் வழிபாடு பண்ண முருகன் கோயிலை கட்டணும். இப்போ இருக்கிற கோயில்கள் இல்லாமல் பழங்குடியினர் நம்ம ஆதி முன்னோர்கள் இருக்க காலத்தில் வேல் வழிபாடு வச்சு கட்டதை நம்ம கட்டணும். எனக்கு என் உயிர் பிரியுது அப்படின்னா அது முருகனோட காலடியில் தான் பிரியணும். இது மட்டும் தான் எனக்கு என்றைக்குமே ஒரு ஆசை. சார் பொதுவாகவே பார்த்தா எல்லாருமே ஒன்று அரசியல்வாதிகள் இல்லை கூட இருக்கிறவங்களை பேச்சு வழக்கில் தலைவர்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே சூப்பர் சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வழிபாடை முன்னெடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இப்படி முருகர் வழிபாடை முன்னெடுத்திருக்கவங்க என்னெல்லாம் பண்ணலாம், இல்லை உங்களுடைய அந்த முருக பக்தர்களுக்கு நீங்கள் சொல்ல வர விஷயம் ஏதாவது இருக்கா? முருக பக்தர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க எதுவுமே முருகன்கிட்ட கேட்காதீங்க, முருகரை அழகுபடுத்துங்க. முருகர் முழு பக்தியா முருகனை உங்கள ஒருத்தரா எனக்கு நான் எல்லாமே அவரை பார்ப்பேன். தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும். உங்களுக்குன்னு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் வச்சிருப்பீங்க, உங்க ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பீங்கல்ல முருகன்கிட்ட. இல்லை நிறைய பேர் பயபக்தியா குழந்தைன்னு வாங்க, நிறைய பேர் என்னோட அப்பான்னு வாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். முருகனை கடவுளா பார்க்குறீங்க, அவர்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, உங்க அன்பை அவர்கிட்ட கொடுங்க. எதுவுமே இந்த மாதிரி நான் இது பண்ணுறேன், அந்த வேண்டுதல் பண்ணுறேன், எதுவுமே வேணாம். முருகனுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன எப்போ கொடுக்க வேணும், எப்போ. ஆனால் அவர் கை மட்டும் விடவே மாட்டார், நீங்கள் கேட்டது அனைத்தும் பண்ணுவார். முருகனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பக்தியை பொறுத்து. ஓகே சூப்பர் சார் சூப்பர். அதாவது முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.